48 நாள் தைப்பூசம் விரதம் இருந்து கடைசியாக தைப்பூசம் வந்தாச்சு. சாட்டர்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வாசலில் கடையில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சுட்டு நாங்களும் வந்து தீர்த்தத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 12 அப்புறம் கிளம்பி முடிச்சுட்டு பால் குடம், பன்னீர் தீர்த்தம், அதே மாதிரி சந்தன தீர்த்தம் இது 3மே எடுத்துகிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். போகிற வழியெல்லாம் வந்து நீர்மோர், பாதாம் பால் இது எல்லாமே கொடுத்துட்டு போகிற வழியில் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படித்த ஒரு ஸ்கூலில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து நான் ஒவ்வொன்றும் மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி போகிற வழியில் ஒரு சின்ன முருகன் கோவில், அதே மாதிரி வெங்கரையம்மன் கோவில், இந்த மாதிரி சில கோவில்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மலை கிட்ட வந்து ரீச் ஆனோம். அப்படி கோயில்கிட்ட வந்து சேர்ந்தோம். கூட்டம் ஓரளவு கம்மியாக தான் இருந்தது. நல்ல வேளை நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதிக கூட்டம் இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போனப்போ கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக கோயில் வந்து ரீச் ஆகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே மணி 1:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ லைனில் இருந்து சாமியை பார்த்துட்டு கீழே வரப்போ 4:30 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ தேரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா மச்சான் வந்து வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ வந்துட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சக்கரை பொங்கல், வடை இதெல்லாம் வந்து செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சு அன்றைக்கி நாங்கள் தைப்பூச விரதம் முடித்தோம். அன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆச்சு.